அன்புக்குரியவர்களே வணக்கம். இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகின்ற ஊர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வாழ்ந்த பதுவா நகரம். அந்தோணியாரை பார்க்க போகணும் அப்படின்னா புனிதர்கிட்ட போகணும். ஒன்றுமே புரியலையே. ஆமாம், அந்தோணியார் வாழ்ந்த அந்த பதுவா நகரிலே அந்தோணியாருடைய திருத்தலம் அமைந்திருக்கிற அந்த ஊருக்கு பெயர் இல் சாந்தோ, த செயிண்ட், புனிதர் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது புனித அந்தோணியாருடைய கல்லறை. மக்கள் பக்தியோடு அந்த கல்லறையை தொட்டு ஜெபிப்பது வழக்கமாக இங்கு இருக்கிறது. புனித அந்தோணியார் வாழ்ந்த இந்த பதுவா நகரிலே நாம் செல்வது என்பது மிகவும் ஒரு புனிதமான, ஒரு பக்திமிக்க ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்தோணியார் பயன்படுத்திய அவருடைய பொருட்கள் மற்றும் மிக முக்கியமாக புனித அந்தோணியாருடைய அழியாத நாவு இந்த ஆலயத்தில்தான் பத்திரமாக புனித பொருளாக வைத்து மக்கள் அதை நோக்கி வந்து ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அழியா நாவு இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் புனித அந்தோணியாருடைய அந்த தாடை, அவர் பயன்படுத்திய உடை, அவருடைய பொருட்கள் எல்லாம் புனித பொருளாக இன்றும் மக்கள் பக்தியோடு வந்து புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபித்து, கோடி அற்புதரான புனித அந்தோணியார் தங்களுடைய வாழ்விலும் புனிதத்தை நிகழ்த்த வேண்டும், தாங்களும் இறைவனுடைய வழியிலே புனித அந்தோணியாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பக்தியோடு இந்த பதுவா நகருக்கு, இல் சாந்தோ, த செயிண்ட் என்கின்ற அந்த ஊருக்கு தொடர்ந்து பக்தியோடு வருவதை நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோணியாருடைய புனித பண்டங்கள் எல்லாம் ஒரே இடத்திலேயே நாம் வைத்திருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு வெளியே அற்புதமான ஒரு அந்தோணியார் சுரூபத்தை நாம் பார்க்கின்றோம். குழந்தை இயேசு அந்தோணியாரை நோக்கி வந்தார், அந்தோணியாரை தேடி வந்தார், அவருடைய கரங்களிலே தவழ்ந்தார் என்பதை இந்த படம் நமக்கு விவரிக்கிறது. அங்கிருந்து நாம் ஒரு 5-10 நிமிடங்கள் பயணம் செய்தோம் என்றால் அந்தோணியார் இறந்த 13/6/1231 அன்று புனித அந்தோணியார் இந்த ஆலயத்திலே, அதாவது அவர் இறந்த இடத்திலே இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயத்தை நாம் பார்க்க முடியும். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில்தான் புனித அந்தோணியார் சுரூபம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில்தான் அவருடைய உயிர் பிரிந்ததாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து இந்த பதுவா நகரிலிருந்து நாம் ஒரு 20 நிமிடங்கள் ரயிலில் பயணித்தோம் என்றால் காம்போ சம்பியேரோ என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்தடைவோம். இங்குதான் நாம் பார்க்கின்ற எல்லா அந்தோணியார் சுரூபங்களிலும் நாம் பார்க்கின்றது போல குழந்தை இயேசு புனித அந்தோணியார் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கரங்களிலே அந்த திரு விவிலியத்தில் வந்து தவழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடம்தான்
இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம். இந்த இடத்திலே தான் புனித அந்தோணியாருக்கு குழந்தை இயேசு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. துறவியாக அவர் வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு துறவிக்கும் ஒரு தனித்தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த அறைதான் அந்தோணியார் வாழ்ந்த அறையாக நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே மிகவும் மெய் சிலிர்க்கின்ற இடமாக, ஆச்சரியத்திற்கு நம்மை உட்படுத்துகின்ற, இறைவனை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தவும் இறைவனுடைய வல்ல செயல்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் இந்த பதுவா நகரினுடைய சந்திப்பு நமக்கு துணை நிற்பதாக அமைந்திருக்கின்றது. புனித அந்தோணியாருடைய பரிந்துரை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்நாளும் வழிநடத்தட்டும். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இறைவன் இன்னும் நிறைய கோடிக்கணக்கான புதுமைகளை நம்முடைய வாழ்விலும் நமக்காக ஜெபிக்க சொன்ன அனைவருடைய வாழ்விலும் இறைவன் நிகழ்த்துவாராக. இறைவன் நம் அனைவரையும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் பாதுகாத்து வழிநடத்துவாராக. கோடி அற்புதரான பதுவை நகர் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.